வாழ்வது கொஞ்ச காலம்தான். அதில் போலியானவர்களோடு பழக்கமும் நேரமும் அதிகம். இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படிதான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுதான் இப்போதைய உறவுகள். என்ன செய்ய, வாழ வந்த வாழ்க்கையை சகித்துக் கொண்டு வாழ்ந்து விட்டு செல்வோம். போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படியான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கஷ்டமல்ல, வழிகளாவது மிஞ்சம். மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள், சிலர் காணல் நீரை போல் போலியாய் இருப்பார்கள், ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும் அழகாகத்தான் நடிக்கிறார்கள், ஆனால் வேஷம் என்பது கலையும் வரை நமக்கு தான் தெரிவதே இல்லை. இவர்கள் இவ்வளவு நாள் நடித்திருக்கிறார்கள் என்று. உண்மையான உறவா விட்டு கொடுங்கள். தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டு விடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன. தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது. அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள். யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகிச் சென்று விடுவார்கள். நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பார். சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள், சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள். இது மட்டுமே உண்மை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை என்றுதான் அர்த்தம். தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய், எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகி விடுவார்கள். காயப்படுத்தி உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள். கன்னத்தில் அரைவதை விட அதிகம் வலிக்கட்டும். இந்த உலகிலேயே அதிகூடிய விஷயம் பொய்யான உறவுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது. அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது. உணர்வுகளற்ற உறவுகளுடன் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வதே சிறப்பு. தேவையில்லாத ஒன்றுக்கு தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்போது கொடுக்கின்றோமோ அப்போதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வலியை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். உண்மையை சொல்லாமல் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம். வாழ்வில் முன்னேறி உயரச் செல்லுங்கள். தேவை என்றால் மட்டுமே கீழிறங்குங்கள். சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம். அதுவரை உயரவே இருப்போம். பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவத்த வழிகள் ஏராளம். பிடித்தது செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைப்பதோ எத்தனிக்க கூடாது. மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். ஏங்கும் போது கிடைக்காத உறவு அதன் ஏக்க முடிந்த பின் கிடைத்து எந்த பயனும் இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். விரும்புவர்களை தேடாதீர்கள், விரும்பியவர்களை விட்டு விடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான். நம் கோபமும் தவறான புரிந்துணர்வும் தான் நாம் நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்புவை. நீ இழந்ததை விட தரமானதாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. தேனை போன்று இனிமையாக பேசி தேலை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் தான்
இங்கு அதிகம். யாரை நாம் உதாசனப்படுத்துகிறோனோ அவர்கள் உதவியை வேண்டிச் செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும். நீ மேலே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம், ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே. ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும். பழகிய பின் உண்மையானவர்கள் என்றும், புரியும் போது மரியாதை வரும். அன்பு மழந்த பின் மரியாதையாக மிளரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலை தூரம் கறக்க முடியாது. நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கலாம். சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு எல்லையே இல்லை. முயற்சித்துக் கொண்டே இருங்கள். வெற்றியை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி உங்களையே தேடி வரும். வேகமாக ஓடினாலும் மெதுவாக ஓடினாலும் செல்லும் பாதை சரியாக இருந்தால் என்றுமே வெற்றிதான். அறிவை விட தைரியத்தில் மட்டும்தான் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். யாரிடமும் மனதின் வழியை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். எங்கே விழுந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பார்த்தால் என்றும் விழவே மாட்டோம். அடுத்தவர்களை வெற்றி கொள்பவன் பலசாலி என்று சொல்வார்கள், ஆனால் தன்னைத்தானே வெற்றி கொள்பவன் மட்டும்தான் சர்வசக்தி வல்லவனாக இருப்பான். எதன் மீதும் ஆசைப்படுவதில் தவறு இல்லை. அதற்கு நீ அடிமை ஆகாத வரையிலும் நாளை என்று ஒரு காரியத்தை தள்ளி போடுவது வெற்றியை தள்ளி போடுவதற்கு சமமாகும். நீங்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது இதுதான் முடிவு என்று நினைப்பதை நிறுத்திவிடுங்கள். இது ஒரு வளைவான பூமி, இது அதில் ஒரு சிறு புள்ளி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடங்களில் முல்லை போல இருக்க பழகுங்கள். அதன் திறமையை பாருங்கள். காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கிறது. பல இடங்களில் பல நேரங்களில் பலருக்கு மறதி என்பது ஒரு வியாதி அல்ல, பல வியாதிகளுக்கு அது அருமருந்து. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு தனியாக போராடுவதே மிகப்பெரிய வெற்றிதான் என்று மனதில் உறுதி கொண்டால் வெற்றி என்றும் உன்னை மட்டுமே துரத்தி கொண்டிருக்கும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவது என்பது நடக்காத ஒன்று. மூச்சு காற்று கூட ஒரு முறை விட்டால்தான் மறுமுறை உயிர் பெற்று வாழ முடிகிறது. பேசுவதற்கு முன் எல்லாவற்றையும் நன்றாக யோசியுங்கள், ஆனால் யோசிப்பதை எல்லாம் பேசிவிடாதீர்கள். அறிவினால் புரிந்து கொள்வதை விட அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்பவர் அறிவாலும் மனிதாலும் பலசாலியாகின்றார்கள். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத பொழுது வெற்றிகள் கிடைக்கப் போவது இல்லை. யோசனைகளை மாற்றி மாற்றி யோசிக்கும் பொழுது மட்டும்தான் மாற்றங்கள் அதிகப்படியாக நம்மை தேடி வரும். வெற்றிகளும் விரைவில் மிக எளிதாக கிடைக்கும். பக்குவம் என்பது புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை, வாயை மூடிக்கொண்டு தன்னுடைய வேலையை பார்ப்பதில் மட்டும்தான் இருக்கிறது. இலக்கை முடிவு செய்த பின்பு அதனை அடையும் வழியையும் முயற்சியும் உங்கள் மன வலிமை முடிவு செய்யும். வெற்றி உன்னிடம் சேரும். உன் சொந்த திறமைகளை வளர்த்துக்கொள். மற்றவர்களை நம்பி இருப்பது நல்லதல்ல. ஏனெனில் பிற காலத்தில் உன் திறமைகளும் அவர்களுடையது, அவர்களால் கிடைத்தது என சொந்தம் கொண்டாடுகிறார்கள். சரி செய்ய முடியாத சில நேரங்களில் சில இடங்களில் விட்டு கொடுங்கள், விட்டு விடுங்கள், நிம்மதி நிலைக்கும். பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் என்றுமே மறுப்பு சொல்ல போவது இல்லை. நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்காதவரை உங்களை யாரும் மதிக்கப் போவது இல்லை. இங்கு பயத்திற்கு இடமில்லை, பலத்திற்கு மட்டுமே இடம் உள்ளது. ஜெயிக்கும் இடத்திற்கு மாறிப்போய் நின்று ஜெயிப்பது வீரம் அல்ல. நாம் நிற்கும் இடத்திலேயே வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் உண்மையான வீரம். கவலையை விட்டு விடுங்கள். உங்களை நல்லவர்கள் இல்லை கெட்டவர்கள் என்று யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் அனைவரும் யார் ஒருவரின் வாழ்க்கையில் கெட்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். துணிச்சலுடன் செயல்பட்டு எப்போது முடிவுக்கு எடுக்கின்றோமோ அப்போதே நம் வாழ்க்கையின் பாதி அபாயத்தை கடந்து விட்டோம் என்பது உறுதி. உண்மையற்ற அன்பும் நேர்மையற்ற உழைப்பும் ஒருபோதும் நிலைக்காது. ஆரோக்கியமே உண்மையான செல்வம், தங்கம் மற்றும் வெள்ளி துண்டுகள் அல்ல. நேர்மையான கருத்துக்கள் வேறுபாடு பெரும்பாலும் முன்னேற்றத்திற்கான நல்ல அறிகுறியாக மாறிவிடும். ஒவ்வொரு நாள் இரவும்
தூங்கிச் செல்லும் போது நான் இன்று இறந்து விடுகிறேன் என்றும் மறுநாள் காலையில் எழுந்தவுடன் நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்றும் நினைத்தால் ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாய் மாறும். ஒரு மனிதன் உண்மையான மரியாதை அவனுடைய குணமும் அவனுடைய தூய்மையும். குருவிகளைப் போல நீங்கள் அடுத்த நொடியில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இந்த நொடியில் நொடிக்கு நொடி வாழ பழகுவோம். மனிதனாக வாழ விரும்பினால் உறங்குவதற்கு முன் அன்றைய நாளில் நடந்த கோபங்களை மறந்துவிட வேண்டும். பொறுமையை இழப்பவன் ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்குவான். கவலையைப் போல உடலை வீணாக்குவது எதுவும் இல்லை. நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்பட்டால் இன்று நீ மனிதளவில் உயிரோடு இருக்க போவது இல்லை. முடியாது என்று நீ சொல்வது எல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயோ செய்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. மனதால் வலிமை கொள். உன்னை வீழ்த்த யாரும் இல்லை. இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை எனும்போதுதான் இருமடங்கு ஆகிறது போராடும் குணம். எந்த சிக்கலும் உன்னை சிதைக்க வந்தது அல்ல, செதுக்க வந்ததே. எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு நாள் நமக்கான வாய்ப்பு வரும். பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். போராடி தோற்றுப்பார், ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். முடியும் வரை ஓடு, உன்னால் முடியும் வரை இல்லை. நீ நினைத்தது முடிக்கும் வரை. உன் தகுதி தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இரு. ஒரு தோல்வி இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றிதான். சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். முடியும் என்று தெரிந்தால் முயற்சி எடு, முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. முடியும் என சொல்வது பெரிதல்ல, எதையும் முயன்று முடித்து காட்ட வேண்டும். குறிக்கோள்கள் எப்பொழுதும் உரியதாக இருக்கணும். சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான். கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும், நாம் கடந்து கொண்டேதான் இருப்போம். சோர்ந்து விடாதே, சோர்ந்து இருந்து விடாதே. எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். தயக்கம் மிகப்பெரிய தடை. அது எத்தனை திறமையும் தன் சிறிய நூலில் கட்டிவிடும். சில நேரங்களில் பின்வைத்த காலம் வெற்றி தரும். கனவு தூக்கத்தை கலைக்கலாம், ஆனால் உன் கனவை தூக்கத்தால் களையக்கூடாது. மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமாய் மாறும். கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லுவை. வேகம் எதிர்பார்க்காத முடிவினை தரும், விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாய் தரும். மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று, இல்லை முயற்சியை கூட்டு, முடிவு தானாக வரும். புத்தகம் என்பது தொட்டு பார்ப்பதால் வெறும் காகிதம்தான், தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம். பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள். காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கொண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படி அடிகள் தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கி விடாதே. தேவையில்லாததை தூக்கி எறிந்தால் தான் தேவையானதை மட்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இவ்வுலகில் வாழ்வதற்கு நீங்கள் உங்களை விட்டு சென்ற உறவுகள் வேண்டும் என்று அவசியமில்லை. மூச்சுவிட காற்றிருந்தாலே போதும், நினைவில் கொள்ளுங்கள். தனிமையில் இருக்கிறேன் என்று ஒரு நொடி கூட கவலைப்படாதீர்கள். தனிமைக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு. நம்மிடமே கேட்டு நம்மிடமே பதிலையும் பெற்று நம்மனை சிந்தனை சலிக்காமல் அடிக்கும் வசீகரம் பெற்றதுதான் தனிமை. இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதுதான் உண்மை. ஒரு சில உறவுகளும் அவர்களின் உண்மையான வார்த்தைகளும் கூட அப்படிதான். எதுவுமே நிரந்தரம் இல்லை. உங்களை சுற்றி 1000 உறவுகள் உறவாட இருந்தாலும் தனித்து வாழ பழகிக்கொள். உறவுகளுக்குள் பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம். யாரையும் நம்பி விடாதீர்கள் என்று. பிடித்து பழகியவர்களை விட பொழுதுபோக்காய் நடித்து பழகியவர்களே அதிகம். உங்கள் செயலை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் உங்களை பற்றி தவறாக நினைத்தால்
தவறு உங்களுடையது அல்ல, நினைப்பவர்களின் தரத்தை பொறுத்தது. தேடும் பொழுதெல்லாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைப்பதனால் மட்டும்தான் அடிக்கடி உங்களையே தொலைக்கிறார்கள். அனுபவிப்பதை எல்லாராலும் காண முடியாது, ஒரு சிலரால் மட்டுமே உணர முடியும். உங்கள் கடமைகளை நீங்கள் சரிவர செய்வதன் மூலம் உங்களுக்கான உரிமைகளையும் தன்னால் கிடைக்கும். உறவுகளோடு அழுவதை விட தனியாய் நின்று அழுவதை மேல் உங்களுக்கென்று யாரும் இல்லை என்று புரிய வரும் பொழுதுதான் காலம் சிறப்பான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இனிமேலும் யாரையும் நம்பாதே என்று. நீங்கள் எவ்வளவுதான் உயிரை கொடுத்து உண்மையாக இருந்தாலும் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள், நடிக்காதே என்று. வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்றால் உங்களை பிடிக்காதவர்களையும் உங்களுக்கு பிடிக்காதவர்களையும் என்றுமே கண்டு கொள்ளாதீர்கள். பிறரை பற்றி உங்களிடம் குறை கூறுபவனிடம் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை பற்றி இன்னொரு நாள் குறை கூறுவான். வருந்தாதீர்கள். எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உங்களையே வந்து சேரும். அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் கோபப்பட தெரியாதவர்கள் அல்ல, கோபத்தை அடக்கியாலும் திறமை படைத்தவர்கள். நாம் ஏதோ ஒன்றை மற்றவர்களிடம் எதிர்பார்த்துதான் வாழ்கின்றோம். எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் உறவுகள் கூட நொறுங்கிவிடும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், யாரும் யாருக்காகவும் காத்திருக்க போவது இல்லை. எதுவும் நிரந்தரமாய் இருக்க போவது இல்லை. புரிய வைக்க முடியாத பொழுதும் புரிந்து கொள்ள முடியாத பொழுதும் தான் பல உறவுகள் முடிவுக்கு வருகின்றன. பெற்ற தாய் தகப்பனை விட எல்லோரும் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் உன்னை நிராகரிக்கவே காத்திருக்கின்றன. இதை நீ புரிந்து கொள்ள கொஞ்சம் அனுபவம் தேவை. எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள், மீண்டும் அது எளிதாக கிடைக்காது. மனிதர்கள் மனம் என்றுமே விசித்திரமானது. கிடைத்ததை வைத்து நிறைவடையாது, கிடைக்காததை என்றும் நினைத்து கொண்டே இருக்கும். தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அழைய வைக்கும். உறவுகளிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, எப்பொழுது அமைதியை தேடாதே, அமைதியாய் மாறிவிடு. உறவுகளுக்குள், வாழ்க்கைக்குள் அதுவே மரியாதை கிடைக்கும். சில இடங்களில் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பது கூட சரிதான் என்று சூழ்நிலை உணர வைக்கும். உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய பல வருடங்கள் ஆகலாம், ஆனால் அதை சிதைக்க ஒரு நிமிடம் போதும். உங்களிடம் இருக்கும் எதையும் அவசரப்பட்டு இழந்து விடாதீர்கள். மீண்டும் அதை பெற பல முறை அசிங்கப்பட வேண்டி இருக்கும். நாம் உள்ளத்தில் நினைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் கூறாமலேயே புரிந்து கொள்ளும் உறவு கிடைப்பது வாழ்க்கையில் வரம்தான். சில நேரங்களில் வரும் அசிங்கங்களும் அவமானங்களும் பார்ப்பவனுக்கு புரியாது, அதை தொடுப்பவனுக்கும் புரியாது. அனுபவிப்பனால் மட்டும்தான் அதை உணர முடியும். நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள், எதிர்காலம் தன்னைத்தானே பத்திரமாய் பார்த்து கொள்ளும். நீங்கள் பேசிய வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் நீங்கள் நாளை அறுவடை செய்ய போகிறீர்கள். பல சூழ்நிலைகளில் எதுவும் கடந்து போகும் என்று கடந்து விடலாம், ஆனால் மறக்க சில நாட்கள் ஆகும். பதில் பேசுபவரிடம் கூட வாதாடலாம், ஆனால் விரும்புகின்றே பேசுபவரிடம் அமைதியை கடைபிடிப்பதே மரியாதை தரும். எல்லாம் தெரிந்ததை போல் பேசுபவரிடம் எதுவுமே தெரியாதது போல் நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தியை பத்திரமாக கையாளுவதை போல எந்நேரமும் எந்த இடத்திலும் சாய்ந்து கொள்ளும் மனிதனையும் பத்திரமாக கையாள தெரிந்து கொள்ளுங்கள். இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் பொழுது உன்னிடம் இல்லை என்று பதில் வந்தால் நீயும் இல்லாதவனே. இவ்வளவு நாள் பிறருக்காக வாழ்ந்தது போதும், இனியாவது உங்களுக்காக வாழ பழகி கொள்ளுங்கள். உங்களை தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உங்களை சரியாக புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள், அது என்றுமே வீண்தான். பணம் கூட சில இடங்களில் தான் தேவைப்படுகிறது, ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் அளவுக்கு அதிகமாக தேவைப்படும். யாருடைய அன்பும் தேவை உள்ளவரை மட்டும்தான். உங்களது தேவை முடிந்தது என்று தெரிந்தவுடன் அன்பும் இருக்காது, உறவும் இருக்காது. நீங்கள் செய்கிற அனைத்து செயலுக்கும் எவன் ஒருவன் சரி சரி என்று சொல்கின்றானோ அவனே உனக்கு இறுதியில் முடிவு கட்டுபவனாக இருப்பான். தோல்வி அடைந்த பின் வெற்றி இழந்து விட்டேன் என்பதை தவறவிட்டேன் என்பதே உண்மை. எப்பொழுதும் மறக்க முடியாத நாட்களும் உண்டு, அதில் மறக்கக்கூடாத நாட்களும் உண்டு. இன்று கடினமாக இருக்கலாம், நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம்.
ஆனால் மறுநாள் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்களது பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சற்று விலக்கி வைத்துவிட்டு ஓய்விடுங்கள். நிதானமாக யோசித்த பின்பு முடிவெடுங்கள். நிதானம் ஒன்றே எல்லாவற்றிற்கும் சரியான முடிவை கொடுக்கும். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள். சிலரின் இரக்கமில்லாத துரோகமே பலரின் உறக்கமில்லாத இரவுக்கு காரணமாக இருக்கும். நிறைவேறாத கனவுகள் என்று இவ்வுலகில் எதுவுமே இல்லை. முயற்சிகளால் முடித்து காட்டுங்கள். அவமானமும் அனுபவமும் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான். இருவரும் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையே எந்த ஒரு போதனைகளும் கற்றுக் கொடுப்பது இல்லை. எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது மிகவும் எளிதான காரியமாகும். ஆனால் அதற்கு எல்லாவற்றையும் மன்னிக்க பழகிக்கொள்ள வேண்டும். சில நாட்கள் பேசாமல் இருந்து பார், பல பேர் காணாமல் போய்விடுவார்கள்.